உலகத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்னா நமக்குள்ளார கேள்வி இருக்கு. அப்படி வெளிப்படைத்தன்மை உண்மை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வேத புத்தகம் முழுவதும் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி அது தடை செய்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் விசேஷமாய் தேவனை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிலிவர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, ஒரு முகத்திரையை அணிந்திருக்கிறோம், முகமுடியை போட்டுருக்கிறோம், முகமுடியை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்துருக்கிறோம். வெளியில் பார்க்கும்போது நாம் மாயமான மற்றவர்களை போல காண்பிக்கும்படியாக முகத்திரைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய இயல்பு என்ன, நான் எப்படிப்பட்டவன் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு எவரிவர் எங்கே போனாலும் எல்லா இடத்திலும் ஊழியர்கள் முதற்கொண்டு இன்றைக்கு ஒரு முகத்திரையை அணிந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய உண்மைத்தன்மை, நம்மளுடைய வெளிப்படையான காரியங்கள் மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு முகத்திரைகளை அணிந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ரிமூவ் யுவர் மாஸ்க், உன்னுடைய முகத்திரைகளை எல்லாம் அகற்றியெடு. தேவையில்லாத முகத்திரையை போட்டுக்கிட்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய. ஏன்னா உலகத்துக்கு பயப்படுறோம் நம்ம. ஐயோ, அவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க, இவங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, அவங்க அப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மறைப்பதிலேயே நாம் அதிகமாக நேரத்தை செலவழித்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னுடைய முகத்திரைகள் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. முகத்திரை நான் போட்டிருக்கின்றதே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, முகத்திரை போட்டிருக்கிறதே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு முகத்திரையை அணிந்து கொண்டு அதற்கு பின்பாக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வோடு நம்ம யாரையும் கண்டம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உண்டாயிருக்கும். இப்படியாக பலவிதமான முகத்திரைகளை நாம் அணிந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிலும் வெளியரங்கமாய் நாம் பேசுகிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் ஏன் அந்த மாதிரி இருக்கிறோம்? பயம். இந்த பயம் என்ன பண்ணுது, நம்மளை ஒரு இன்செக்யூர் சிச்சுவேஷனுக்கு தள்ளுறபடினாலே நாம் எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறது போலவும், ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறது போலவும், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பது போலவும் நாம் முகத்திரைகளை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முகத்திரைகளின் நிமித்தமாய் நம்மளுடைய உண்மை நிலை மற்றவர்களுக்கும் தெரியாது, ஊழியர்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு தெரியும்.